சங்கு பிடிக்கும் போது ஏதோ எனக்கு ஒரு நினைவு வந்தது. இப்ப பார்த்தா ஜெயசங்குன்னு சொன்னேன். இந்த பிராமண அக்னி கொண்டு ஏற்படுத்தி விழ துணிந்தார் சாக. நான் வெறுமனை போயிருக்கலாம். ஒரு பிராமணர் சாகும் பொழுது நான் பார்த்துட்டு சென்றால் பார்த்திப பல உயிரை காத்திருக்கிறான், பல உயிரை மாய்த்திருக்கிறான். ஒரு பிராமணர் சாகும் பொழுது தடுக்காமல் போனான்னு உலக மக்கள் கூறக்கூடாது. தடுத்தா இந்த பிராமணர் என் பிள்ளை இருந்து விட்டால் அதை போல அக்னி ஏற்படுத்தி அதிலே விழாமல் மாளாமல் இருப்பாயா என்று கேட்கிறார். ஏதோ உன்னை காப்பாற்றாலும் ஏதோ நல்வழி செய்யறான். அதை விட்டு அதே போல ஒரு என்னை போல உனக்கு ஒரு பிள்ளை இருந்து அவன் இறந்து விட்டா அக்னி குண்டை ஏற்படுத்தி என்னை போல மாலாவது இருப்புன்னு கேக்குறியா? என்ன அர்த்தம்? சரி, எப்போது பிராமணர் கேட்டு விட்டாரோ வெறுமனை போகலாம். எப்படி ஏன் பிராமணா ஏ பட்டத்துக்குரிய பாலாங்க மாண்டாலும் பட்டமுள்ள அண்ணன் தம்பிமார் மாண்டாலும் பட்டத்துக்குரிய பாலாங்க மாண்டாலும் பட்டமுள்ள அண்ணன் தம்பிமார் மாண்டாலும் பட்டத்துக்குரியவன் என் பிள்ளை மாண்டாலும் சரி, பிள்ளை மாண்டாலும் சரி, உடல் பிறந்த அண்ணன் தம்பி மாண்டாலும் சரி, உடல் பிறந்த அண்ணன் தம்பி மாண்டாலும் சரி, என் மனைவி மாண்டாலும் சரி, உன்னை போல கோழையாக இந்த அக்னியோடு ஏற்படுத்தி நான் உயிர மாட்டேன். இது சத்தியம் 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 சத்தியம். இது யார் சாட்சி? உங்களுக்குள்ள ஒரு பிள்ளை இருந்து போயிட்டா அது சாட்சி நான் தான் கிடைச்சனா? இறந்தவரை காப்பாற்றினார் இந்த மன்னன். சரி, காப்பாற்றி மன்னனானவன் ஒரு நேரத்தில் அவருக்காவது ஆபத்து ஏற்படுமாயில் நீ ஒரு நிலையாக இருப்பாய் என்று நான் கேட்க நான் ஒரு நிலையோடு இருப்பேன் என்று உங்களை சாட்சி வைத்திருக்கிறேன். அது நான் தான் கிடைச்சேன் உங்களுக்கு. ஏன் இங்க நிற்கிறீங்க? சரி வாட்ட ஏய் பிராமணா சொன்னை காப்பாற்றி விட்டு சரி உன்னை போல கோழையாக இருக்க மாட்டேன் என்று என் மைத்துனர் சாட்சி வைத்து விட்டேன். ஆகட்டும் ஆகட்டும். மீண்டும் கிரக சென்று உன் மனைவியோடு சேர்ந்து மற்றொரு பிள்ளையை பற்றி பெண்ணை வாழ்விடு அடிவிட்டு கல்வி என் பிள்ளையை பார்க்கணும், என் அம்மனை பார்க்கணும். போகலாம்.
கல்விச்சாலைக்கு சென்றார். உண்மைதான் அம்மா. அப்படி செல்ல நேரத்திலே உங்களுடைய கணவர் ஆனவர் அவருடைய அண்ணாவுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பாடிபுராணத்திலே அழைத்து காவலாக வைத்தார். அப்போது துரியோதனாதிகள், துரோணாச்சாரி, தந்தியன், துச்சாசனன், சகுனி அனைவரும் வந்தார்கள். உங்கள் மகனை சிறவேறு கரவேறு வெற்றி கொண்டு விட்டார் அம்மா. ஐயா, நீங்கள் எல்லா வேளையிலே உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்கள் மகள் அபிமன்யை பாடிபுராணத்தை காவலா வைத்தீர் அல்லவா? தருமண்ணாவுக்கு காவலாக வைத்தேன். அப்போது இருக்கின்ற சமயத்திலே துரியோதனாதிகள், துரோணாச்சாரி, தல்லியன், துச்சாசனன், சகுனி, கர்ணன் அனைவரும் வந்தார்கள். உங்கள் மகனை கரவேறு சிறவேறு வெற்றி கொண்டு விட்டார் ஐயா. ஐயோ